நீங்கள் டெய்லி சாப்பிட்ற இந்த ஐட்டமில் நியூட்ரியன்ஸே கிடையாது. இதை பற்றி தான் இன்னையோட ஷார்ட்ஸ்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலேயே 75% மேலே சாப்பிடக்கூடிய பொருள் தான் சோறு. ஃபார்மிங்கில் 3rd லார்ஜஸ்ட்டாக இருக்கிறதும் இந்த ரைஸ் தான். எஸ்பெஷலி ஏஷியன் ரீஜனில் நிறைய சாப்பிட்றாங்க. இந்த ரைஸ் ஒரு சீடு தான். ஆனால் இது எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா சத்தைவாங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து தான் வருது. 1 இல்லை 2 இல்லை 1000 வெரைட்டிஸ்க்கு மேலே ரைஸ் இருக்கு. ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரெயினோட டெக்ஸ்டர் அண்ட் சைஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரைஸில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒயிட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ், பார்பாயில்டு ரைஸ், வைல்ட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நியூட்ரியன்ஸ் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரௌன் ரைஸில் அதிகமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. அண்ட் அதில் ஃபைபர் கண்டென்ட்டும் கூடுதலாக இருக்கு. என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில திரும்பானோ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அதிகமாக ரைஸ் சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதனால தான்